ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆர்கனோஃபாஸ்பரஸ் பாய்சனிங். இந்த ஆர்கனோஃபாஸ்பரஸ் பாய்சனிங் சொல்கிறது வேர்ல்டுலேயே ഏറ്റവും കൂടുതലുള്ള பாய்சனிங். இது உண்டாக்குறது ஆர்கனோஃபாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸ். இந்த ஆர்கனோஃபாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸை நம்ம பாராசிம்பத்தோ மிமெட்டிக் இல்லைனா கோலினோமிமெட்டிக் ட்ரக் கிளாசிஃபிகேஷன் கீழே கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இந்த ஆர்கனோஃபாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து irreversible acetylcholine esterase inhibitors. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணுன்னா பாரத்தையோன், மேலத்தையோன் அதெல்லாம் தான் ஆர்கனோஃபாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸோட எக்ஸாம்பிள். இனி இதை வேர்ல்டுலேயே ഏറ്റവും കൂടുതൽ பாய்சனிங்னு சொல்ல ரீசன் என்னென்னா இதோட மேஜர் யூஸ் பெஸ்டிசைட்ஸ். ஸோ நமக்கு தெரியும், நம்ம சாப்பிட்ற வெஜிடேபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த யூஸ் பண்ணுற பெஸ்டிசைட்ஸில் மேஜர் காம்போனன்ட்ஸ் தான் இந்த பாரத்தையோன், மேலத்தையோன் சொல்கிறது. ஸோ இதோ அந்த பெஸ்டிசைட் யூஸ் பண்ணியிருக்க வெஜிடேபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் நம்ம கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம பாடியிலே அதோட ட்ரேசஸ் அமௌண்ட் உண்டாகும். இனி இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் நியூரோ டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குன்னு நம்ம பார்ப்போம். இங்கே நான் 2 நியூரான்ஸ் வரைஞ்சிருக்கேன், ப்ரீ சினாப்டிக் நியூரான் அண்ட் போஸ்ட் சினாப்டிக் நியூரான். இந்த ப்ரீ சினாப்டிக் நியூரானில் தான் நம்ம சினாப்டிக் வெசிக்கல்ஸ் இருக்குது. இந்த சினாப்டிக் வெசிக்கல்ஸில் நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது பாராசிம்பத்தோ மிமெட்டிக் ட்ரக்ஸு. ஸோ பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டத்தோட மேஜர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இஸ் அசிடைல்கோலின். ஸோ அசிடைல்கோலின் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த நர்வில் ஏதாவது ஸ்டிமுலேஷன் வரும்போது என்ன ஆகும்னா இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய அசிடைல்கோலினை சினாப்டிக் லெஃப்ட்டில் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம போஸ்ட் சினாப்டிக் நியூரான்ஸில் ரிசப்டர்ஸ் இருக்குது. இந்த ரிசப்டர்ஸ் நமக்கு தெரியும் 2 டைப் ஆஃப் ரிசப்டர்ஸ் இருக்குன்னு, மஸ்கார்னிக் ரிசப்டரும் நிக்கோட்டினிக் ரிசப்டர்ஸும். ஸோ அசிடைல்கோலின் வந்து சூட்டபிள் ரிசப்டர்ஸில் பைண்ட் பண்ணிவிட்டு அதோட ஆக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ அதோட ஆக்ஷன்ஸில் ஒன்று மசில் கன்ட்ராக்ஷன். இப்போ மசில் கன்ட்ராக்ஷன் அது ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. இப்படி தான் ஒரு நார்மல் நியூரோ டிரான்ஸ்மிஷன் நடந்து ஆக்ஷன்ஸு உண்டாகுது. ஸோ இனி மசில் கன்ட்ராக்ஷன் உண்டாகிருச்சு. இப்போது எக்ஸஸாக இந்த வெசிக்கல்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அசிடைல்கோலினுக்கு என்ன நடக்குது தான் பார்க்க போகிறோம். இந்த அசிடைல்கோலின் என்ன ஆகும்னா ஹைட்ரோலிசிஸ் நடக்கும். இந்த அசிடைல்கோலினுக்கு ஹைட்ரோலிசிஸ் நடக்கும் வித்தின் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடைல்கோலின் எஸ்டரேஸ் என்சைம். ஸோ இந்த என்சைமோட ப்ரெசன்ஸில் அசிடைல்கோலின் என்ன ஆகும்னா கோலின் எஸ்டரும் ப்ளஸ் அசிட்டிக் ஆசிடாயிட்டு கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த 2 ஃபார்மும் நம்ம பாடியில் இருக்கும். நமக்கு எப்போ மறுபடியும் அசிடைல்கோலினோட அவசியம் இருக்கோ அப்போ இந்த கோலினும் அசிட்டிக் ஆசிடும் கம்பைன் பண்ணி அசிடைல்கோலின் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இதுதான் நார்மல் ப்ராசஸ். இனி இந்த ப்ராசஸை நம்ம ஆர்கனோஃபாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்கனோஃபாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸ் நம்ம அசிடைல்கோலின் எஸ்டரைஸ் என்சைமை தான் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த என்சைமுக்கு 2 சைட் இருக்குது, ஆனியோனிக் சைட்டும் எஸ்டரிக் சைட்டும். ஸோ இந்த ஆர்கனோஃபாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸு இந்த அசிடைல்கோலின் எஸ்டரேஸ் என்சைமில் இருக்கக்கூடிய எஸ்டரிக் சைட்டில் போய் பைண்ட் பண்ணி என்ன ஆகும்னா இந்த என்சைமை இன்ஆக்டிவ் ஆக்கும். ஸோ இந்த என்சைம் இன்ஆக்டிவ் ஆனனால என்ன ஆகும்னா அதால் அதோட நார்மல் ஃபங்க்ஷனான அசிடைல்கோலினை ஹைட்ரோலிசிஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கே அசிடைல்கோலினோட ஹைட்ரோலிசிஸ் நடக்காது. அப்படி அசிடைல்கோலினோட ஹைட்ரோலிசிஸ் பாடியில் நடக்காதனால என்ன ஆகும்னா அசிடைல்கோலின் எக்ஸஸ் அமௌண்ட்டில் பாடியில் அக்குமுலேஷன் உண்டாகும். எக்ஸஸாக அசிடைல்கோலின் பாடியில் அக்குமுலேட் ஆகிறதுனால என்ன சம்பவிக்குன்னா நான் இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன், மசில் கன்ட்ராக்ஷன் அது ப்ரொடியூஸ் பண்ணணும். மசில் கன்ட்ராக்ஷன் மட்டும் இல்லை அதோட ஆக்ஷன், ஒன் ஆஃப் த ஆக்ஷன் இஸ் மசில் கன்ட்ராக்ஷன். ஸோ அந்த மசில் கன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா மசில் வீக் ஆகும். அதே மாதிரி பேரலிசிஸ் போல கண்டிஷன்ஸும் உண்டாகும். இதுதான் இந்த ஆர்கனோஃபாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸு நார்மல் ஒரு ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணுது. அதாவது நம்ம ஏசிஹெச்ஐ
இன்ஹிபிட் பண்ணுது. அதனால் அஸ்டைல் கொலின் பாடியில் எக்ஸஸ் அமௌண்ட்டில் அக்குமுலேஷன் நடக்குது. இனி ஆர்கனோஃபாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸோட சிம்டம்ஸ் என்னென்ன அதான் பார்க்க போகிறோம். இந்த சிம்டம்ஸை நான் 4 கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மஸ்கார்னிக், அதாவது அஸ்டைல் கொலின் மஸ்கார்னிக் ரிசெப்டருக்கு என்ன சம்பவிக்கும்? மஸ்கார்னிக் அஸ்டைல் கொலின் ஓவர் ஸ்டிமுலேஷன் நடந்தால் அஸ்டைல் கொலின் மஸ்கார்னிக் ரிசெப்டருக்கு என்ன சம்பவிக்கும்? ஃபர்ஸ்ட்டு மியோசிஸ் உண்டாகும், யூரினேஷன், டயேரியா, ஹைப்போடென்ஷன், வாமிட்டிங், சலைவேஷன், பிராடிகார்டியா இப்படி உள்ள கண்டிஷன்ஸ் எல்லாம் அங்கே உண்டாகும். இனி நிக்கோட்டினிக் அஸ்டைல் கொலின் ரிசெப்டருக்கு ஓவர் ஸ்டிமுலேஷன் நடந்தால் அங்கே என்ன சம்பவிக்கும்? டாக்கிகார்டியா, மிட்ரியாசிஸ், ஹைப்பர்டென்ஷன், ஸ்வெட்டிங். ஸோ இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டாக உள்ளது தான் இதோட சிம்டம்ஸ். நிக்கோட்டினிக் அஸ்டைல் கொலின் ரிசெப்டரில் உண்டாகிறது மஸ்கார்னிக் அஸ்டைல் கொலின் ரிசெப்டருக்கு டைரக்ட் ஆப்போசிட் சிம்டம்ஸ். இங்கே பிராடிகார்டியானா அங்கே டாக்கிகார்டியா, இங்கே மயோசிஸ்னால் இங்கே மிட்ரியாசிஸ், இங்கே ஹைப்போடென்ஷனா இங்கே ஹைப்பர்டென்ஷன், அந்த மாதிரி ஆப்போசிட் சிம்டம்ஸ். இனி சிஎன்எஸில் இருக்கக்கூடிய நிக்கோட்டினிக் மஸ்கார்னிக் அஸ்டைல் கொலின் ரிசெப்டர்ஸ்க்கு ஓவர் ஸ்டிமுலேஷன் நடந்தால் என்ன சம்பவிக்கும்? நமக்கு தெரியும் சிஎன்எஸ் தான் நம்ம பாடியோட ஸ்டெபிலிட்டி, பிரைன் ஸ்டெபிலிட்டிலாம் மெயின்டைன் பண்ணுறது நம்ம பிரைனில் உள்ள சிஎன்எஸ் பார்ட். ஸோ அதில் ஓவர் ஸ்டிமுலேஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா கன்ஃபியூஷன், கோமா, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் உள்ள அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் உண்டாகும். இனி நமக்கு தெரியும் நிக்கோட்டினிக் ரிசெப்டரில் 2 டைப் இருக்குது, என்என் ரிசெப்டரும் என்எம் ரிசெப்டரும். அந்த என்எம் ரிசெப்டர் தான் நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ரிசெப்டர். ஸோ அந்த என்எம் ரிசெப்டரில் ஓவர் ஸ்டிமுலேஷன் நடந்தால் என்ன ஆகும்னா நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி மசில் வீக்னஸ், பேரலைசிஸ் அந்த மாதிரி உள்ள கண்டிஷன்ஸ்லாம் உண்டாகும். இனி இந்த ஆர்கனோஃபாஸ்பரஸ் பாய்சனிங்கோட மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு கண்டாமினேட்டட் க்ளோத் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சோப்பும் வாட்டரும் யூஸ் பண்ணி ஃபுல் பாடி வாஷ் பண்ணணும். பின்ன அந்த அஃபெக்டட் பேஷண்ட்டோட ஏர்வே, ப்ரீத்திங், பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் மானிட்டர் பண்ணணும். அதே மாதிரி அவங்களோட பல்ஸு, பிபி ரேட்டு எல்லாம் மானிட்டர் பண்ணணும். இனி நம்ம ஆன்டிடோட்டாக யூஸ் பண்ணக்கூடிய 2 ட்ரக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அட்ரோபின் and second one is prolidoxin, PAM. Okay, first பார்க்க போகிற ட்ரக் அட்ரோபின். அட்ரோபின் நமக்கு தெரியும், அட்ரோபின் ஒரு ஆன்டி மஸ்கார்னிக் ஏஜென்ட், இல்லைன்னா அதை ஏசிஹெச்சோட antagonistனு சொல்லலாம், which inhibit the actions of acetylcholine. Atropine which inhibit the actions of acetylcholine. ஸோ அட்ரோபின் எப்படி அஸ்டைல்கோலினோட ஆக்ஷன்ஸை இன்ஹிபிட் பண்ணுது அதான் பார்க்க போகிறோம். இந்த அட்ரோபின் சொல்கிறது அட்ரோபின்க்கு மஸ்கார்னிக் ரிசெப்டர் ஆகிட்டு மோர் அஃபினிட்டி இருக்குது. ஸோ இது என்ன ஆகும்னா நான் அட்ரோபினை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அட்ரோபின்க்கு மஸ்கார்னிக் ரிசெப்டரில் மோர் அஃபினிட்டி இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா அஸ்டைல்கோலினாயிட்டு காம்படிஷன் நடக்கும். அஸ்டைல்கோலினுக்கும் அட்ரோபினுக்கும் காம்படிஷன் நடந்துட்டு அட்ரோபின் என்ன ஆகும்னா மஸ்கார்னிக் ரிசெப்டரில் போய் பைண்ட் பண்ணிடும். அஸ்டைல்கோலினுக்கு பகரம் அட்ரோபின் போய் மஸ்கார்னிக் ரிசெப்டர்ஸில் பைண்ட் பண்ணிடும். ஸோ அப்போது அஸ்டைல்கோலின் இங்கே பைண்ட் பண்ணலை, அதனால் இங்கே என்ன ஆகும்னா மசில் கன்ட்ராக்ஷனும் நடக்காது. அப்படி இது அஸ்டைல்கோலினோட ஃபங்க்ஷன்ஸை இன்ஹிபிட் பண்ணிடும். அதனால் என்ன ஆகும்னா மசில்ஸில் உண்டாகிட்டு இருக்க கன்ட்ராக்ஷன் ஸ்டாப் ஆகும். ஸ்லோவாக என்ன ஆகும், அந்த மசில்ஸ் எல்லாம் இதுலேருந்து ரிக்கவரி ஆகும். ஸோ அஸ்டைல்கோலினை அதனால் 2 mg வச்சுட்டு
5 to 10 minutes இன்டர்வல்ஸில் ரெகுலராக 7 to 6 டேஸ்க்கு டோசேஜ் ரிப்பீட் பண்ணுவாங்க இந்த மாதிரி அஃபெக்டட் பேஷண்ட்ஸுன்னு. அப்படி இந்த ஆர்கனோஃபாஸ்பரஸ் பாய்சனிங்லேருந்து ரிக்கவரி ஆகலாம். ரெண்டாவது 2PAM ப்ராலிடாக்சின். ப்ராலிடாக்சின் இது அஸ்டெல்கோலின் எஸ்டரேஸ் ரீஆக்டிவேட்டர். இது என்ன செய்யும்னா, நம்ம ஆர்கனோஃபாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸ் நான் சொன்னேன் அஸ்டெல்கோலின் எஸ்டரேஸ்க்கு 2 சைட் இருக்குது, ஆனியோனிக் சைட், எஸ்டரிக் சைட். ஸோ இந்த எஸ்டரிக் சைடில் தான் நம்ம என்ன ஆர்கனோஃபாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு பைண்ட் பண்ணியிருக்கு. இதுதான் ஆர்கனோஃபாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸ். அப்போது நம்ம 2PAM என்ன பண்ணோம்னா இதோட ஆனியோனிக் சைட்டில் வந்து பைண்ட் ஆகும். ஸோ இது எஸ்டரிக் சைட்டில் பைண்ட் ஆகிருக்கு, இது ஆனியோனிக் சைட்டில் வந்து பைண்ட் ஆகும். பைண்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யும்னா இதோட இந்த O இதுன்னு டெல்டா மைனஸ் சார்ஜ், பாஸ்பரஸ் டெல்டா பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த 2PAM நம்ம ஆர்கனோஃபாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸ் ஆகிட்டு ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். என்ன ஆகும்னா நமக்கு தெரியும் வேலன்சி 4, எல்லா காம்பவுண்ட்ஸ்க்கும் வேலன்சி 4. ஸோ இங்கே பாண்ட் மேக் பண்ணுறதுக்காக இந்த பாஸ்பரஸ் என்ன பண்ணுன்னா இந்த எஸ்டரிக் சைடில் இந்த அஸ்டெல்கோலின் எஸ்டரேஸ் ஆகிட்டு உண்டாகிருக்க பாண்டை பிரேக் பண்ணும். இந்த பாண்டு டிசோஷியேட் ஆகும். இங்கே பாண்டு பிரேக் ஆகிட்டு இங்கே புதிய பாண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த இன்ஹிபிட் ஆகிட்டுள்ள அஸ்டெல்கோலின் எஸ்டரேஸ் என்சைமு ஃப்ரீ ஆகும். ஸோ இது ஃப்ரீயாக என்ன பண்ணும், அதோட நார்மல் ஆக்ஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அஸ்டெல்கோலின் எஸ்டரேஸோட நார்மல் ஆக்ஷன் என்னவா இருந்துச்சு, அஸ்டெல்கோலினை ஹைட்ரோலைஸ் பண்ணிவிட்டு கோலின் ப்ளஸ் அசிட்டிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுற அந்த ஆக்ஷன்ஸை இது ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அப்படி பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் அஸ்டெல்கோலின் என்னாகும், குறைஞ்சிரும். அப்படி நமக்கு ஆர்கனோஃபாஸ்பரஸ் பாய்சனிங்கு உள்ள பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணலாம். இந்த மேஜராக இந்த 2 ஆன்டிடோட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ.